2004 யாருக்கு நோபல் பரிசு கொடுப்பாங்க அப்படின்னு உலகமே அப்படியே வியந்து பார்க்கும்போது ஒரு பேர் அனௌன்ஸ் பண்றாங்க. வங்காரி மாத்தாய் அப்படின்னு ஒருத்தங்க. எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிருது. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் போய் உதவி செய்யல. பெரிய கல்வியாளர் கிடையாது, இலக்கியவாதி கிடையாது, மருத்துவர் கிடையாது, ஒரு தத்துவ ஞானி கிடையாது. ஏன்னா அவங்க மரம் நடுறவங்க. அவங்கள போய் எப்படி நீங்க உலக அமைதிக்கான நோபல் பரிசை கொடுக்கலாம்? ஒரு சுற்றுச்சூழலுக்கும் உலக அமைதிக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டபோது வங்காரி மாத்தாய் ஒண்ணு சொன்னாங்க. அவங்க கிட்டத்தட்ட 3 கோடி மரங்கள் நட்டவர்கள். சாதாரண மரம் இல்லை, இந்த மரம் மழையை ஈர்க்கக்கூடிய மரங்கள். வேற எதுக்காவது கொடுங்க, அமைதிக்கும் மரம் நடுவதற்கும் என்ன சம்பந்தம்? வங்காரி மாத்தாய் சிரித்துக் கொண்டே சொன்னார், 3வது உலகப் போர் என்று ஒன்று இந்த மண்ணில் நடந்தால் அது தண்ணீருக்காகத்தான் இருக்கும். ஏன் தண்ணீர் இல்லாமல் போகிறது? மழை இல்லாமல் போவதால் தண்ணீர் இல்லாமல் போகுது. ஏன் மழை இல்லாமல் போகிறது? மரங்கள் இல்லாமல் போனதால் மழை இல்லாமல் போகிறது. நான் மரங்களை நட்டிருக்கிறேன், மழையை வரவேற்கிறேன், அதனால் உலக அமைதிக்கு நான் காரணமாக இருக்கிறேன் அப்படின்னாங்க. அது அவங்க அவ்வளோ சீக்கிரமா செய்ய முடியல. அவங்க கென்யால சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டை சுத்தி அத்தனை நீரோடைகள், ஆறு, குளம், அப்படி இறங்கி போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்களாம். வெளிநாட்டுக்கெல்லாம் போய் படிச்சுட்டு ஒரு 30 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா பல கிலோமீட்டர் நம்மால் நடந்திருக்காங்க. நம்ம ஊர்ல மாதிரி நொந்துட்டாங்க. எப்படி இருந்த நீர்நிலையெல்லாம் தொலைச்சிட்டீங்களடா பாவிகளான்னு மரம் நடுவதற்கு எல்லாரையும் அழைக்கிறாங்க. எல்லா மக்களும் சொல்றாங்க, மரம் வெட்டுனா காசு தருவாங்க, மரம் நட்டுனா யார் காசு தருவா? நம்ம கொடுத்தாங்க, நான் கொடுக்குறேன், மரம் நடுவதற்கு நான் காசு தருகிறேன் என்று மக்களை ஒன்று திரட்டினார்கள். அப்படியே எல்லாரும் சொன்னாங்க, இது ஒருத்தி முயற்சி செஞ்சு ஏதாவது நடக்குமா? ஒருத்தி முயற்சி செஞ்சா ஒரு நாட்டை மாற்ற முடியுமா? அதற்கு அந்த அம்மா சொன்ன ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். ஒரு பெரிய காட்டுல நிறைய விலங்குகள், நிறைய மிருகங்கள், பறவைகள் இருந்தது. அதுல ஒரு சின்ன சிட்டுக்குருவி, ஹம்மிங் பேர்டுன்னு ஒண்ணு இருந்தது. திடீர்னு அந்த காட்டுல ஒரு பெரும் தீ ஏற்பட்டு காடே அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லா விலங்குகளும் காட்டை விட்டு வெளியில ஓடி வருது. ஆனா அந்த ஹம்மிங் பேர்டு மட்டும் அப்படிலாம் ஓடாதீங்க, எப்படியாவது தண்ணி எடுத்து இந்த தீயை அணைப்போம் அப்படின்னு கூப்பிடுது. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இது பெரிய தீ, நம்மளும் அழிஞ்சு போயிடுவோம், எல்லாம் தப்பிச்சு ஓடுவோம்னு ஓடுறாங்க. ஆனா அந்த சிட்டுக்குருவி மட்டும் யாரையும் கவனிக்காமல் ஓடி ஓடி ஒரு குளத்திலிருந்து தண்ணியை எடுத்துட்டு வந்து மேல மேல கொட்டிக்கிட்டு இருக்கு. இந்த மிருகங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாவும் சிரிப்பாவும் இருக்கு. உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு, இவ்வளவு பெரிய தீயை உன் சின்ன அழகால் எடுத்து வருகிற தண்ணீரை வச்சு எப்படி அணைக்க முடியும்? அந்த சிட்டுக்குருவி பதில் சொல்லியிருக்கு, என்னால அணைக்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியாது. இத்தனை நாள் இதுதான் எனக்கு வீடு தந்தது, சாப்பாடு தந்தது, இருப்பதற்கு இடம் தந்தது. அது அழிவதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஒன்னும் உதவி செய்வேன், இல்லைன்னா அதோடு சேர்ந்து அழிந்து போவேன். அதுதான் என்னுடைய அறம் என்று அது பேசியது. ஒரு சிட்டுக்குருவிக்கு இருக்கிற அறம் கூட நமக்கு இருக்கவில்லையே என்று எல்லா மிருகமும் திரும்பி வந்து தண்ணியை ஊத்துச்சான். அந்த தீ அணைந்ததாம். வங்காரி மாத்தாய் சொன்னார்கள், நான் இப்போது செய்ய ஆரம்பித்திருக்கிற வேலை அந்த சிட்டுக்குருவியின் வேலை. ஒரு நாள் எல்லோரும் என்னோடு வருவீர்கள், நம் நாட்டையே நம்மால் பசுமையான நாடாக மாற்ற